ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மக்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாகை வானொலி. இது வான்வெளி தமிழொலி. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பின்னாடி ஒரு அவேர்னஸ் ப்ரோகிராம் மூலியமா உங்கள சந்திக்க வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. நம்ம கூட முறையா வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க ஆர்ஜே மகா அவர்களே. வணக்கம் ஆர்ஜே வினோலா. நானும் வினோலாவும் சேர்ந்து பண்ற முதல் ஷோ இதுதான். இதுவும் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் சேர்ந்து வாகைக்கு வந்திருக்கோம். வெல்கம் டூ வாகை வானொலி, வான்வழி தமிழொலி. நானும் வினோலாவும் சேர்ந்து கரெக்ட். ஒரு பெரிய அவேர்னஸ் புரோகிராம பத்தி தான் நாங்க இன்னைக்கு பேச வந்திருக்கோம். இந்த ஒரு ஜர்னி நம்மளோட தமிழ் கம்யூனிட்டில சேர்ந்து நம்ம ஒரு பெரிய அவேர்னஸ் ஜர்னிய வந்து ஆரம்பிக்க போறோம். இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஆஸ்திரேலியா தமிழ் ஆர்ட்ஸ் ஓட சேர்ந்து எஸ்எஸ்ஐ ஓட டெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலியமா நம்ம வந்து நம்மள்ல பல பேருக்கு பல அவேர்னஸ் புரோகிராம வந்து ஃபுல் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு முயற்சிய ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம். இது போலயே வந்து நாங்க ஒரு மே மாசம் நாங்க ஒரு அவேர்னஸ் புரோகிராம் ஒண்ணு பண்ணியிருந்தோம். அதுல பல பேனல் மெம்பர்ஸ் வச்சு, இந்த ஒரு புரோகிராம் வந்து என்னென்ன மாரியான விஷயங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ண போது, இந்த ஒரு ட்ரெய்னிங்க பத்தி, இதோட மெயின் அந்த ஒரு ஃபுல் கோல் வந்து என்னது அப்படின்றதையும் பத்தி நாங்க வந்து இது ஃபுல் பேசியிருந்தோம். ஸோ இ அதோட ஒரு பெரிய கன்டினியூவேஷனாவும் இந்த ஒரு புரோகிராம் இருக்க போது. அண்ட் நான் வந்து இந்த ஒரு ஷோ ஸ்டார்ட்டிங்ல ஒரு விஷயம் இது சொல்லியிருந்தேன். எஸ்எஸ்ஐ அண்ட் த டெக்ஸ். இதுனா என்ன அப்படின்றது இப்ப நம்ம வினோலா நமக்கு விரிவா சொல்லப் போறாங்க. கண்டிப்பா. எஸ்எஸ்ஐ அப்டின்னா என்ன அப்டின்னா, செட்டில்மென்ட் சர்வீஸ் இன்டர்நேஷனல் அப்டின்னு சொல்லிட்டு, டெக்ஸ்ன்றது ட்ரெயின், என்கேஜ், கனெக்ட் அண்ட் சப்போர்ட். ஸோ, இப்போ இது வந்துட்டு நல்ல அப்ரிவேஷன் அதெல்லாம் பார்த்தோம். பட் ஆக்சுவலா இன் டெப்த்தா என்ன? எதனால இத வந்துட்டு நம்ம வந்து அ முன்னெடுத்து நம்மளோட கம்யூனிட்டிக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்டின்னு சொல்லி நெனைக்கிறோம் அப்டின்னா, ஆஸ்திரேலியால வந்து அ நேஷனல் பிளான் டூ எண்ட் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு 2022 டு 2032ன்ற ஒரு 10 இயர் ப்ராஜெக்ட்ட கையில எடுக்குறாங்க. அதுல வந்துட்டு டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு எந்தெந்த கம்யூனிட்டீஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப வல்னரபிளா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, புலம்பெயர்ந்து வந்த, வெளிநாட்டுல இருந்து வந்த, படிக்க வந்திருக்க, அ டிஆர்ல டெம்பரரி ரெசிடென்ட்டா இருக்கிற, இல்ல இங்க வந்துட்டு டிபெண்டன்ட் விசால வந்த பெண்கள், இல்ல குழந்தைகள் வந்துட்டு அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு எங்க என்ன சப்போர்ட் அவைலபிளா இருக்குன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு வேள வந்துட்டு ஃபேமிலில டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கும்போது, செக்சுவல் வயலன்ஸ் நடக்கும்போது, எங்க போய் யார அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படியே அப்ரோச் பண்ற இடம் எங்கவா இருக்கு அப்படின்னா, அந்த குட்டி கம்யூனிட்டீஸ்ல குட்டி குட்டியா இருக்கிற எத்னிக் கம்யூனிட்டீஸ்ல வந்துட்டு இருக்கிற லீடர்ஸ், ஃபெய்த் லீடர்ஸ், கம்யூனிட்டி லீடர்ஸ், வாலண்டியர்ஸ், அதுக்கப்புறம் யூத் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருந்தாலும், அவங்களுக்கான அ அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு ட்ரெயின் பண்ணி, அந்த எப்படியெல்லாம் நம்ம அவங்கள வந்து என்கேஜ் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் அவங்கள எக்யூப் பண்ணா, இந்த ஒரு ஆ ஃபேமிலி, டொமஸ்டிக் அண்ட் செக்சுவல் வயலன்ஸ் வந்துட்டு குறையும். அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல ஒரு பிரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதோட நோக்கம் தான் வந்துட்டு டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கம்யூனிட்டில வந்து எனக்கு ஒருத்தங்க கேட்கறாங்க அப்படின்னா, அவங்க பாதிக்கப்படுறதைய நான் உங்களுக்கு வந்துட்டு எங்க கரெக்ட்டா சப்போர்ட் பண்ணி வழிகாட்டணும் அப்படின்றத எனக்கு ஒரு ட்ரெய்னிங் மூலியமா எக்யூப் பண்ணி, நான் வந்து அவங்கள வந்து கவர்ன்மென்ட்ல ரெஃபரல் பண்றது அப்படின்றது தான். ஸோ அப்ப நான் வந்து ஒரு ஒரு பிரிட்ஜா வந்து கம்யூனிட்டிக்கும், அந்த பெர்சனுக்கும், கவர்ன்மென்ட்க்கும் நடுவுல ஆக்ட் ஆகுற என் ரோல் தான் வந்துட்டு இந்த ட்ரெய்னிங் வந்து எனக்கு எப்படி என்ன எக்யூப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த ட்ரெய்னிங் என்ன மாரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம்? மா ஓகே. இந்த ஒரு ட்ரெய்னிங்ல வந்து, நீங்க வந்து ஒரு ஃபுல் 9 மாடியூல்ஸ் நம்ம வந்து ஃபுல் பார்க்க போறோம். ஸோ அந்தந்த இப்போ ஒரு ஃபுல் மாடியூல நீங்க வந்து
வித் தட் ஃபுல் ஒன் ஷாட்ல நீங்க ஃபுல் ஃபினிஷ் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் எடுக்கும். ஸோ நான் என்னடா இது இ இது ஒரு ஃபுல் ட்ரெய்னிங் இது பண்றாங்க சொல்றாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு காசு இதுக்கு இது பண்ணணும் பே பண்ணணுமா? அப்டின்னா கிடையாது. இது வந்து ஃபுல் ஃப்ரீ ட்ரெய்னிங். இத நீங்க வந்து ஆன்லைன்ல உங்களோட வீட்ல உங்களுக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுளா இருக்கிற இடத்துல இருந்து நீங்க எப்ப வேணாலும் அட்டெண்ட் பண்ணலாம். அண்ட் இத நீங்க ஃபுல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரே டைம்ல ஃபுல் ஃபினிஷ் பண்ணணுமானா, அப்படியும் கிடையாது. நீங்க ஒரு ஃபுல் பாஸ் எடுத்து உங்களுக்கு வந்து எப்பப்பலாம் ஒரு ஃபுல் ஃப்ரீ டைம் இருக்கோ, அப்பலாம் நீங்க இத ஃபுல்லா வந்து அட்டெண்ட் பண்ணி முடிக்கலாம். யூ வில் ஆல்சோ கெட் அ சர்டிஃபிகேட். ஸோ இது மூலியமா நீங்க ஒரு கவுன்சிலரா வ ஆவீங்களா? அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ நீங்க வந்து ஒரு நீங்க ஒரு பெரிய பிரிட்ஜா இருக்க போறீங்க பிட்வீன் த கம்யூனிட்டி அண்ட் டூ த கவர்ன்மென்ட். ஸோ இத வந்து நம்ம ஒரு ஃபுல் கேப் ஃபில் பண்றதுக்காக தான், நமக்கு ரொம்ப ஒரு ஃபுல் நம்ம ஒரு ஃபுல் பிரபலமா இருக்கிற பல ஒரு ஃபுல் டெம்பிள்ல இருக்கிறவங்க, ஆர் தட் ஃபுல் ஃபேத் லீடர்ஸ் இல்லாட்டி நம்மளோட கம்யூனிட்டிலயே இருக்கிற பல ஃபேஸஸ நம்ம இங்க வந்து இது ஃபுல் கூப்ட்டு, அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபுல் ட்ரெய்னிங்க அத குடுத்து, அவங்க அந்த ஒரு ட்ரெய்னிங்க வச்சு பல பேரோட வாழ்க்கையில ஒரு 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 ஃபுல் அ அவங்க ஒரு ஃபுல் சப்போர்ட் குடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு ட்ரெய்னிங்க பண்ணிட்டுருக்கோம். அண்ட் இந்த ஒரு பெரிய ட்ரெய்னிங் மூலியமா நீங்க ஒரு சப்போர்ட்ஸ் நீங்க ஒரு பெரிய சப்போர்ட் சர்விஸ் சிஸ்டமா இருந்துட்டு, நீங்க பல பேர இ இ இந்த ஒரு நாலேட்ஜ் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு ட்ரெய்னிங் ஒரு ஃபுல் ஃப்ரீ ட்ரெய்னிங் அண்ட் ஆன்லைன் அண்ட் நீங்க ஒரு ஃபுல் செல்ஃப் பேஸா நீங்க உங்களோட வீட்ல இருந்து பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஃபுல் கிடைச்சதுக்கு அப்புறமா, உங்களுக்கு அ இப்போ யார எந்த ஒரு கரெக்ட்டான விஷயத்த வந்து சொல்லி, நீங்க ஒரு நல்ல பாத்வே அவங்களுக்கு ஒரு ஃபுல் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இந்த ஒரு ஃபுல் ட்ரெய்னிங்க்கு. அண்ட் பிளஸ் இவ்ளோ நேரம் நம்ம வந்து திங்க் பண்ணியிருப்போம். இ இ இ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த ஃபீமேல் ஆர் த அந்த ஒரு ஃபுல் கேர்ள் சைல்டுக்கு அப்படின்னு நம்ம இது பண்ணியிருப்போம். இல்லங்க. இத வந்து எல்லாருமே இந்த ஒரு கோர்ஸ அட்டெண்ட் பண்ணலாம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர் நீங்க வந்து எல்லாருமே இந்த ஒரு கோர்ஸ அட்டெண்ட் பண்ணி, இதுக்கான எல்லா பெனிஃபிட்டையும் நீங்க வந்து இது ஃபுல் எடுத்துக்கலாம். பிளஸ் இந்த வந்து ஃபுல் மாடியூல்ஸ்ல வந்து சிலது வந்து ரொம்ப ஒரு ஃபுல் கஷ்டமாவும் உங்களுக்கு வந்து இருக்கும். சிலதெல்லாம் நம்ம வந்து ஃபுல் பார்க்கும்போதோ, இல்லாட்டி நம்ம ஃபுல் கேட்கும்போதோ நமக்கு கொஞ்சம் வி வில் ஃபீல் சோ டவுன். ஸோ அந்த மாரியான விஷயம் அப்போ அதுல நெறைய நமக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஃபுல் காம் டவுன் பண்றதுக்கான விஷயங்களும் இதுல வந்து இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் காமா யூ கேன் டேக் யுவர் ஓன் டைம். அதெல்லாம் எடுத்து நீங்க இந்த ஒரு கோர்ஸ வந்து உங்களோட த மோஸ்ட் கம்ஃபர்டபிள் வேல வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு ட்ரெய்னிங்க நீங்க வந்து எடுக்கறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஃபுல் சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு வந்து தேவையோ, நீங்க வந்து வாகை இல்லாட்டி ஆஸ்திரேலியா தமிழ் ஆர்ட்ஸ வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஷூர். கண்டிப்பா. இப்போ மகா அவர்கள் வந்துட்டு ட்ரெய்னிங்க எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப தெளிவா வந்துட்டு விளக்குனாங்க இல்லையா? அதே மாரி இப்போ அந்தந்த ட்ரெய்னிங்ல நம்ம என்னலாம் பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு வந்து அவேர்னஸ்னா எத பத்தின ஒரு அவேர்னஸ்? சரி ஃபேமிலி, டொமஸ்டிக் அண்ட் செக்சுவல் வயலன்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த 3ம் தான் வந்துட்டு இருக்கிறதுலயே அப்யூஸா? அப்படின்னா இல்ல. எனக்கு வந்துட்டு கோயர்சிவ் பிஹேவியர்ன்னு ஒரு அப்யூஸ் இருக்குன்னு தெரிய வருது. டெக்னாலஜிக்கல் அப்யூஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு எமோஷனல் அப்யூஸ் இருக்கு. ஃபினான்ஷியல் அப்யூஸ் இருக்கு. விசாஸ் எல்லாம் வச்சுட்டு ஆ பிளாக்மெயில் பண்ற ஒரு அப்யூஸ் இருக்கு. இந்த மாரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்யூஸ்ல எல்லா டைப் ஆஃப் கம்யூனிட்டீஸும் எவ்ளோ இக்கட்டான சூழ்நிலைக்கு உள்ள ஆகுறாங்க. அப்படி உள்ள ஆகுற டைம்ல ஒரு கம்யூனிட்டி லீடர்ட்டயோ, இல்ல ஒரு ஃபெய்த் லீடர்ட்டயோ வந்து பேசும்போது, நம்ம வந்து நமக்கு வந்துட்டு இல்ல இல்லப்பா 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும். அப்படின்னு ஒரு பெர்சனுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து இன்னொரு பெர்சன் வந்துட்டு இல்ல இல்ல நீங்க தான் ராங் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இல்லாம நான் எப்படி அந்த கான்ஃப்ளிக்ட் என்னால வந்துட்டு நான் ரிசால்வ் பண்ண முடியும்? எனக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வருது அந்த இடத்துல. நான் என்னோட ஒரு லைஃப் ஹேபிட்ஸும் சரி, நான் இதுவரைக்கும் கத்துட்டு வந்திருந்த நெறைய விஷயங்களும் சரி, எனக்கு இந்த இடத்துல நான் நெறைய விஷயங்கள ஃபேஸ் பண்ணும்போது, எனக்கு ஒரு சேலஞ்சா இருக்கு அப்டின்னா, அங்க வந்து நெறைய சினாரியோஸ் மாரி குடுத்திருப்பாங்க. ஓகே இப்படிலாம் நடக்கும்போது, நீங்க அத எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க?
உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க எதிர்கொள்ற ஒரு சேலஞ்சஸா நீங்க என்னென்ன பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறைய விஷயங்கள் நீங்க சைட் பை சைட் வந்துட்டு, நீங்க உங்க ஹோம் ஒர்க் மாரி, உங்களுக்கு வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவா, டெப்த்தா நான் அத வந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சீங்கன்னா, அதுக்கான எக்யூப்மென்ட்ஸும் அந்த ட்ரெய்னிங்ல உங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, என்னோட ஃபெய்த், என்னோட ரிலிஜன் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் சொல்லி தரும். எனக்கு வந்துட்டு டிவோர்ஸ் இஸ் ராங். நம்ம எதிர்த்து பேசக்கூடாது. இல்ல என் கல்ச்சர் வந்து எனக்கு சொல்லும். இல்ல நான் வீட்ல வந்துட்டு வெளியில சொன்னா, ஐய்யய்யோ! சமூகம் என்ன பேசும்? அப்படின்ற ஒரு நெறைய ஒரு ஒரு டேபூஸ்குள்ளேயே வந்துட்டு நம்மள வந்துட்டு சிக்க வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில, எப்படி அந்த விஷயங்கள்ல வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட்ட ஒரு ஒரு பவுண்டரியோட எப்படி வந்து நம்ம நேக்கா அந்த பெர்சன நம்ம லிசன் பண்ணி அத கையாளுறது அப்படின்ற ஒரு ட்ரெய்னிங் வந்து அந்த ஒரு எக்யூப் வந்து இந்த ட்ரெய்னிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் ஒரு படி மேல போய் எல்லா விஷயங்களுக்கும் எப்படி ஒரு 2 சைட்ஸ் ஆஃப் த காயின் இருக்கு அப்படியோ, அதே மாரி இது மூலியமா ஓகே நான் கம்யூனிட்டிக்கு நல்லா செய்றேன். நான் 4 பேத்துக்கு நல்ல விஷயங்கள சொல்லி தரேன். ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டே என் குடும்பத்திலயும் எனக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கும். என் கணவர் கூடயும் எனக்கு இந்த மாரி ஒரு 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 உரசல்கள் இருந்துட்டே இருக்கும். நான் என் குடும்பத்த விட்டுட்டணும். இல்ல நான் என் தனிப்பட்ட விதமாவே, நான் இவ்ளோ அப்யூசஸ ஃபேஸ் பண்ணியிருக்கேனே! அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள்ல வந்து நமக்கே வந்து டால் எடுக்கிற மாரியான ஒரு சமயங்கள் இருக்கும்போது, அதுக்கு நம்மள ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம பாதுகாக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள பாதுகாத்துனா தான், நம்ம கம்யூனிட்டிய பாதுகாக்க முடியும். அப்படின்ற எல்லா விஷயங்களையும் வந்துட்டு இது சொல்றதுனால தான், அந்த ட்ரெய்னிங்க்கு நடுவுலயே வந்துட்டு உங்ககிட்ட வந்து அது ஒரு உங்களோட மென்டல் ஹெல்த்த வந்து ஒரு காம் பண்ற மாரி, கிரவுண்ட் பண்ற மாரி உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உங்கள சுத்தி ஒரு 4 விஷயங்கள பாருங்க. உங்கள காம் பண்ணுங்க. உங்கள கிரவுண்ட் பண்ற ஒரு 4 விஷயங்கள எழுதுங்க. அந்த மாரியான கான்ஸ்டன்ட்டான எல்லா விஷயங்களையும் உங்கள வந்துட்டு அது வந்து எக்யூப் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு விஷயங்கள சொல்லும்போது, அவங்கள நீங்க எப்படி கையாளணும்? எத சொல்லணும்? எத சொல்லக்கூடாது? எதெல்லாம் சொன்னா அவங்க என்னெல்லாம் பாதிக்கப்படுவாங்க? அதனால நம்ம எத சொல்றதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அத நமக்கு வந்து அவேர்னஸ் குடுக்குறப்போ, நம்ம அத கம்யூனிட்டிக்கு கொண்டு போய் சேர்க்கிறப்போ, அத வந்துட்டு இன்னும் நெறைய பேத்துக்கு அத பரப்புறப்போ, ஒரு நல்ல இன்ஃபார்ம்டு கம்யூனிட்டியா, ஒரு சேஃப் கம்யூனிட்டியா இது உருவாகும். அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட்டோட ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ மே மாசத்தோட ஈவென்ட் என்ன மாரியான ஒரு ஈவென்ட்டா இருந்துச்சு அப்படின்றத வந்து மகா அவர்கள் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ ஒரு ஃபுல் மே மாசம் நடந்த ஒரு அந்த ஒரு ஈவென்ட் வந்து, நம்ம ஒரு ஃபுல் பேனல் டிஸ்கஷன் மாரி வச்சு, நம்ம ஒரு சினாரியோ எடுத்து, அந்த ஒரு சினாரியோ வந்து என்னென்ன மாரி ஆ விஷயத்தெல்லாம் நமக்கு வந்து இது ஃபுல் சொல்லுது. அண்ட் பிளஸ் அதோட அவேர்னஸ் நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம ஃபுல் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது மூலியமா நம்ம வந்து என்னென்ன மாரியான அந்த ஒரு ஃபுல் டைரக்ஷன்ல நம்ம வந்து அத ஃபுல் கையாளணும் அப்படின்றத நம்ம வந்து நெறைய விஷயத்துல ஃபுல் பார்த்தோம். ஏன்னா, இப்ப நம்ம ஒரு ஃபுல் ரெகுலர் லைஃப்லயே வந்து நமக்கு நெறைய விஷயங்கள் வந்து நடந்திருந்தாலும், இது ஒரு இது ஒரு அவேர்னஸா இல்லாட்டி இது ஒரு வயலேஷனா? இது வந்து ந ந நமக்கு ஒரு பெரிய சீரியஸான ஒரு விஷயமா நம்ம இத வந்து அணுகணுமா? அப்படின்றது கூட நமக்கு நெறைய பேருக்கு ஃபுல் தெரியாது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கூட இந்த ஒரு ஃபுல் ட்ரெய்னிங்லயும், அந்த ஒரு ஃபுல் பேனல் டிஸ்கஷன்லயும் எது எதெல்லாம் நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு போய் வி கேன் சீக் சம் ஹெல்ப் டூ கண்ட்ரோல் தட் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய டிஸ்கஷன் நம்ம இத பண்ணோம். ஆனா, இந்த ஒரு டிஸ்கஷன்ல வந்து இருந்த அட்டெண்ட் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டயே நம்ம சில ஃபீட்பேக்ஸ் இப்போ கேட்கலான்னு இருக்கோம். ஸோ, அவங்களுக்கு நம்ம வந்து கால் பண்ணி, அவங்க வந்து எப்படி அத ஃபீல் பண்ணாங்கன்றது இப்ப நம்ம கேட்கலாம். ஸோ, கண்டிப்பா. வினோலா கால் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ நாங்க இப்ப வந்துட்டு அன்னைக்கு ஈவென்ட் அட்டெண்ட் பண்ண துரை அவர்களை வந்துட்டு இப்போ வந்து நம்ம கான்டாக்ட் பண்ண போறோம். ஹலோ, ஹலோ, ஹலோ. ஹலோ.
வணக்கம் துரை அவர்களே. நாங்க வந்து வாகையில இருந்து உங்கள கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். ஹலோ. வணக்கம் வினோலா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வினோலா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள வந்துட்டு வாகை மூலியமா வந்து தொடர்பு கொள்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எந்த விஷயத்துக்காக நாங்க இன்னைக்கு தொடர்பு கொண்டோம் அப்டின்னா, நீங்க வந்துட்டு நம்ப மே மாதம் நடந்த ஒரு அ டெக்ஸ் அவேர்னஸ் ப்ரோகிராம்ல நீங்க கலந்து கொண்டிருந்தீங்க அப்டின்றத நாங்க அறிவோம். அது மூலியமா உங்களுக்கான ஒரு பெரிய டேக் அவேவா நீங்க என்ன பார்க்குறீங்க? அட் த எண்ட் ஆஃப் த ஈவென்ட்ஸ் நீங்க வந்துட்டு, நான் இத எடுத்துட்டு போனேன். இது எனக்கு வந்து நெறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னு சொல்லி நீங்க எத பார்ப்பீங்க? அ கடந்த மாதம் அந்த ஷோ நடந்தது. அதுல நெறைய தாட்ஃபுல் இன்சைட்ஸ் அது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த கோர்ஸ் பண்ணியிருந்தேன். டொமஸ்டிக் வயலன்ஸ் கோர்ஸ். அது எல்லாரும் எனக்கு பெருசா ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ யாராவது நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, வீட்ல பிரச்சனை இல்லைன்னா, அவங்களுக்கு மனதளவுல ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததா, எப்படி அணுகணும்? இல்லைன்னா வந்து எப்படி அவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம்? ஒரு கவுன்சிலர மூலியமா ஹெல்ப் பண்றதோ, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாரி ஃபர்ஸ்ட் எய்ட் ஹெல்ப்ஸ் எப்படி அவங்கள அப்ரோச் பண்றது? எப்படி அவங்க கிட்ட பேசலாம்? அதெல்லாம் எப்படி நம்ம ஒரு தேர்ட் பெர்சனா இருந்து எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அது ஒரு அந்த கோர்ஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாரி அன்னைக்கு இது பண்ண சுரேஷ் அவர்களும், லாரன்ஸ் அவர்களும், அருணா அவர்களும் அத எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரீஃப் ஐடியா குடுத்தாங்க. அதுவும் ரொம்ப தாட்ஃபுல்லா இருந்தது. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி அ மத்தவங்களுக்கு உதவலாம், இல்ல நம்ம எப்படி ஒரு அ ஹெல்ப்ஃபுல் பெர்சனா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சது அது மூலியமா. ரொம்ப சந்தோஷம். இந்த மாரியான ஒரு ஃபீட்பேக்க நாங்க வந்து கேட்கறதுக்கு. ரொம்ப நன்றி எங்களோட கால்ல வந்து தொடர்பு கொண்டதுக்கு. மீண்டும் வந்துட்டு சீக்கிரமாக சந்திப்போம். தேங்க் யூ. நன்றி, நன்றி. தேங்க் யூ. ஸோ, இதே போல நீங்க இந்த ஒரு ட்ரெய்னிங்க பண்ணீங்கன்னா, நீங்க வந்து கவுன்சிலரா ஆக மாட்டீங்க. பட் நீங்க ஒரு கவுன்சிலர் கிட்ட போயிட்டு மீட் பண்ணணும். அவங்களோட அப்பாயின்ட்மென்ட்ட நீங்க எப்படி ஆ இது புக் பண்ணணும்ன்றத உங்களுக்கு ஒரு விரிவா சொல்லப்பட்டிருக்கு இதுல. அதுக்கப்புறமா இந்த ஒரு கோர்ஸ பத்தி உங்களுக்கு வந்து நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நீங்க இந்த ஒரு கியூஆர் கோட் எஸ்எஸ்ஐ ஓட கியூஆர் கோட்ல வந்து ஸ்கேன் பண்ணி இவங்களோட கோர்ஸ் அண்ட் ஃபுல் ட்ரெய்னிங்கோட இன்ஃபர்மேஷன நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி எஸ்எஸ்ஐ ஓட வெப்சைட்டுக்கும் போயிட்டு த ஃபேத் அண்ட் கம்யூனிட்டி லீடர்ஸ் ட்ரெய்னிங்க்கும் நீங்க போயிட்டு கிளிக் பண்ணி, அந்த ஃபுல் கோர்ஸோட இன்ஃபர்மேஷனையும் நீங்க இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் மூலியமா நீங்க வந்து பல பேரோட வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றத்த கொண்டு வருவீங்க. பிளஸ் உங்களோட வாழ்க்கையிலயும் உங்களுக்கு என்னென்ன விஷயத்துக்கு நீங்க எப்படி அணுகணும் அண்ட் அந்தந்த விஷயம் வந்து என்ன மாரியான ஒரு ஒரு ஹராஸ்மென்ட்டோ இல்லாட்டி ஒரு வயலேஷனோ இல்லாட்டி அது ஒரு எந்த மாரியான ஒரு துன்பத்த உங்களோட வாழ்க்கையில வந்து எது குடுக்குது. பிளஸ் அத நம்ம எப்படி ஃபுல் ஸ்டாப் பண்ணலாம்? அப்படின்றத பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்க நெறைய நீங்க ஃபுல் தெரிஞ்சுப்பீங்க. இத வச்சு நீங்க பல பேருக்கு இந்த ஒரு அவேர்னஸ ஃபுல் ஸ்ப்ரெட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பல நபர்களுக்கும் நீங்க இத ஃபுல் ஷேர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம, நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் ஒரு பேனல் மெம்பர்ஸே எங்களோட வாகைக்கு வந்து கலந்துக்க போறாங்க. ஆமாவா வினோலா? கண்டிப்பா. அது கலந்துக்கிறது மட்டும் இல்லாம, இன்னும் இத பத்தின ஒரு விரிவான அ நோக்கத்தையும், அ இத தொடர்ந்து நம்ம எப்படி செயல்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும், இதுக்கும் நம்ம வந்து முன்னாடியே இந்த மாரி நெறைய ஃபீட்பேக் வாங்கியிருந்ததோட வெளிப்பாடுகளையும், அத பத்தின ஒரு டிஸ்கஷன்ஸையும் வந்துட்டு அவங்க வந்து ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னும்
முன்னாடியே நான் சொன்ன மாரி தான். ஒரு சேஃபான கம்யூனிட்டி எங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்டின்னா, வெல் இன்ஃபார்ம்டு கம்யூனிட்டீஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால நாங்க இந்த இந்த கோர்ஸோட அ லிங்க்கையும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். ப்ளீஸ் அந்த கோர்ஸ வந்து பண்ணுங்க. ஆ உங்களுக்காகவும் சரி, உங்கள சுத்தி இருக்கவங்களோட நலனுக்காகவும் சரி, இது நடக்கணும் அப்டின்ற ஒரு ஆசையில இல்ல. பட் ஆனா ஒரு வேள நடந்துச்சு, உங்ககிட்ட வந்து கேட்டாங்க அப்டின்னா, நம்ம எங்க கரெக்ட்டா அவங்கள கைட் பண்ணி விடுறோம் அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம என்னைக்குமே வந்துட்டு எக்யூப்டா இருக்கணும் அப்டின்ற ஒரு விஷயத்த தான் கம்யூனிட்டில நம்ம வந்து திரும்ப திரும்ப அதுக்கான ஆ விஷயங்கள வந்து முன்னெடுத்து நடத்திக் கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரியான ஒரு அவேர்னஸ் ப்ரோகிராம் மூலியமா வந்து மீண்டும் உங்கள சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கரெக்ட்டு. ஸோ இந்த மாரியான அவேர்னஸ் ப்ரோகிராம நம்ம மட்டும் ஃபுல் பெனிஃபிட் ஆகாம, பல பேருக்கு இது ஒரு பெரிய ஃபுல் பெனிஃபிட்டா இருக்கணும்னு நம்ம இது பண்ணலாம். ஸோ இந்த ஒரு கோர்ஸ நீங்க வந்து எவ்ளோ பேரு நீங்க அட்டெண்ட் பண்ணி, அந்த ஒரு ஃபுல் சர்டிஃபிகேட் இது பண்றீங்க வாங்குறீங்களோ, அத நம்மளோட வாகை இல்லாட்டி நம்மளோட ஆ ஆஸ்திரேலியா தமிழ் ஆர்ட்ஸ்க்கோ இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ நம்மளோட கம்யூனிட்டி எவ்ளோ ஒரு ஃபுல் ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டியா நம்ம வந்து ஃபுல் மாறிக்கிட்டே இருக்கோம். அப்படின்றதையும் நம்ம வந்து ஒரு ஃபுல் வெளிப்பாட்டையும் நம்ம இது மூலியமா நம்ம ஃபுல் பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ சோ மச். நீங்க இந்த ஒரு அவேர்னஸ் நிகழ்ச்சிய வந்து நானும், வினோலாவும் சேர்ந்து பார்த்ததுக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபுல் பெனிஃபிஷியலா இருக்கும். அண்ட் மோர் இன்ஃபர்மேஷனா இருக்கும். அண்ட் இது தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த வரப்போற அந்த ஒரு பேனல் டிஸ்கஷனுக்கும் நீங்க வந்து உங்களோட எல்லா கருத்துக்களையும் எங்களோட எதோ மெயில் ஐடி ஆர் த Facebook, Instagram பேஜ்ல நீங்க வந்து இது ஃபுல் தொடர்பு கொண்டு நீங்க உங்களோட கருத்துக்கள இது பண்ணலாம் சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கேள்விகள் இருந்தாலும் எங்கள அது மூலியமாவே கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் தேங்க் யூ. தேங்க் யூ. மீண்டும் சந்திப்போம்.